சங்கங்களிலிருந்து இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் ரொட்டேரியன் கிருஷ்ணன் மெயின் ரோட்டரி கிளப், சம்பத் ரோட்டரி தேஜஸ், சக்கரபாணி அவர்கள் ரோட்டரி தேஜஸ், ரொட்டேரியன் அட்வொகேட் வெற்றிவேல் ரோட்டரி. இப்பொழுது சென்ற ஆண்டின் தலைவர் அவர்கள் வருங்கால தலைவர் அவர்களுக்கு பின் செய்து அவர்களை வரவேற்கின்றார். தலைமையின் அடையாளமான ரோட்டரி மாலையும் அதிகாரத்தின் செங்கோலான சுத்தியிலும் முறைப்படி புதிய தலைவர் நடராஜன் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. ஒரு நந்தவனத்தின் சாவி மறு நந்தவன காவலரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. இது கைகளிலிருந்து மாறும் சுத்தியில் அல்ல, நம்பிக்கையிலிருந்து மாறும் பொறுப்பு. High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Meenu Subbaiah Diamonds. இந்த மாமன்றத்தில் ஒரு மாமனிதரை அறிமுகம் செய்கிறோம். சிற்சபேஷன் வசந்தா தம்பதியருக்கு 1979ஆம் ஆண்டு மகனாக பிறந்தார் திரு நடராஜன் ஐயா அவர்கள். களையாத கல்வியை நிறைவு செய்து சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று தனது கல்வி அறிவை வைத்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை தாலுகா இளையமுத்தூர் என்ற குக்கிராமத்தில் தனது முதல் ஸ்தாபனத்தை தொடங்கினார். 2005ஆம் ஆண்டு திருமதி சுந்தரி அவர்களை கரம் பிடித்தார். நேர்மையோடும் நேர்த்தியோடும் அவர் எடுத்துக்கொண்ட கடின உழைப்பாலும் திறமையாலும் பிரபஞ்சத்தின் பேராற்றலாலும் உடுமலையில் மீனாட்சி பார்மா என்ற மொத்த விற்பனை செய்யும் மருத்துவ துறைக்கான மருந்துகள் விற்பனை செய்யும் ஸ்தாபனத்தை நிறுவி கடந்த 26 ஆண்டுகளாக உடுமலையிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு முழுவதும் மருந்துகள் விற்பனை செய்யும் ஒரே நிறுவனம் என்ற அங்கீகாரத்தை அவருக்கு துணை நின்ற அவரின் அன்பு துணைவியார் மற்றும் அவர் ஸ்தாபனத்தின் ஊழியர்களின் அயராத உழைப்பால் நிலைநாட்டினார். தன் குடும்பம் தன் வர்த்தகம் என்று நின்று விடாமல் கடந்த 11 ஆண்டுகளாக ரோட்டரியில் சிறப்பாக சேவை செய்து வருகிறார். 2 ஆண்டுகள் ரோட்டரியில் செயலாளராக பணியாற்றி வருகிறார். நிறைவு பெறவில்லை இந்த மாமனிதரின் பயணம். கடந்த 3 ஆண்டுகளாக உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் 150க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு கருணை கரங்கள் அறக்கட்டளை திரு மணிகண்டன் அவர்களுடன் இணைந்து தனது சார்பாகவும் தனது குடும்பத்தார் சார்பாகவும் அன்னதானம் வழங்குவதோடு நாள்தோறும் அந்த பசிப்பினி போக்கும் அரும்பணிக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். மேலும் அவரின் அன்பு மகள் செல்வி வசந்தா MBBS முதல் வருடம் படித்து வருகிறார். மருத்துவ படிப்பை நிறைவு செய்து ஏழை எளிய மக்களை அரவணைத்து அவர்களுக்கு மருத்துவமனை அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிப்பேன், அவர்களை என்னால் என்றவரை பேணி பராமரிப்பேன் என்று அன்போடு கூறி வருகிறார். அவரின் அன்பு மகன் செல்வன் சிதம்பரம் தற்போது 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தானும் தன் தந்தையைப் போலவே இம்மண்ணுக்கும் மக்களுக்கும் தன்னால் என்ற உதவியை செய்வேன் என்ற வைராக்கியத்தோடும் வாக்குறுதியோடும் பிள்ளைகள் இருவரும் அவர்கள் தந்தையின் வழியில் வளர்ந்து வருகிறார்கள். இத்துணை பெருமைக்கும் பெருமிதமாக வாழ்ந்து வரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு நடராஜன் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் பலத்த கரகோஷத்தோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு முறை தலைவரை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை செய்ய அவரோடு காத்து கொண்டு இருக்கிறார் எனக்கு பின்னாடி. அதற்கு முன்னாடி 365 நாள்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத அந்த ரோட்டரி சென்டர்ல நம்ம ஒரு
பாதையை பார்க்குறோம். மக்களுக்கு என்ன செய்ய போறோம்? இந்த ரோட்டரி சங்கம் அப்படிங்கனாவே மக்களுக்கு சேவை தான் முழுக்க. இங்கே உடுமலைப்பேட்டையில் ஒரு 6-7 ரோட்டரி சங்கம் இருக்கிறது. அந்த ரோட்டரி சங்கத்தில் எல்லாரும் தன்னுடைய கடமையை மக்களுக்கு எப்படியெல்லாம் சர்வீஸ் பண்ணி மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து எப்படியெல்லாம் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம், இல்லாத மக்கள் வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதுதான் இந்த ரோட்டரி சங்கத்தோட அடிப்படை இது. அதற்கு முன்னால் எங்களுடைய சீஃப் கெஸ்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். பிடிஜி ஆர்டிஎன் எம்டி எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நமக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க. அவங்க பாஸ் ரொட்டேரியன் எம்டி டாக்டர் கே பாலசுந்தரம் அவர்கள் சார் வந்து கெஸ்டாக போனாங்க. பிரம்மகுமாரி அப்படி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரம்மகுமாரியிலிருந்து அம்மா மீனாமா வந்திருக்காங்க. மற்றும் என்னுடைய சகோதரர் கார்த்திகே பிரபு அவர் தான் இந்த இடத்துக்கு வழிநடத்திருக்கிறார். அடுத்து முக்கியமான சகோதரர் மணி. அடுத்து நம்மளுடைய செயலாளர் சதீஷ் அவர்கள். இவர்களெல்லாம் இணைந்து நாங்கள் பணியாற்ற போறோம். நிறைய திட்டங்களை இந்த வருடம் நாங்கள் வந்து புதுசா செய்யணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு நம்ம கலந்துருக்கோம். எங்களுடைய அணி இளம் புயல், ரொம்ப வேகமான அணி, ரொம்ப இளமையான அணி. அதுல என்னுடைய இணைந்து செயலாற்ற போறது வந்து சந்தான விக்ரம் செக்ரட்டரியா. அடுத்து வந்து பொருளாளராக தினேஷ் பிரபு. எங்களுடைய டீம் வந்து ரொம்ப இளமையா இருக்கும். மக்களுக்கு இன்னும் துரிதமாக எங்களுடைய சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி போறோம். மிக promise and miles to go before I speak. அதாவது ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. நம்ம இதை தமிழாக்கம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. இந்த ரோட்டரிக்கு மிக நெருக்கமான வார்த்தையா நான் இதை பார்க்கிறேன். வடம் அடக்கு, அடர்த்தியாக இருக்கு. நான் என்னுடைய வேலையை உறுதியாக செய்ய வேண்டும். நான் உறங்கப் போவதற்கு முன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் 365 நாள் முடிந்ததற்கு முன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தை அவர் ஒரு இதில் படிக்கும்போது இந்த ஆங்கில சொற்கள் வந்து என்னை ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இந்த மேடையில இந்த வார்த்தைகளை கண்டிப்பா சொன்னா நம்ம ரோட்டரிக்கும் அதுக்கும் ஒரு இணையா இருக்குங்கிறதுனால அதை சொல்லியிருக்கேன். அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம சந்திக்கிறோம், நிறைய பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில நிறைய சந்திச்ச ஒரு விஷயங்களை, இந்த அனுபவத்தை இங்கே பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு வந்து நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்கள பார்த்து தான் நான் வளர்ந்தேன். என்னைய முதல்ல அந்த ஊர்ல கிராமங்கள் அதில் பார்த்தீங்க, ஏவியில் பார்த்துருப்பீங்க. அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த ஊர்ல ஒரு மருந்தகம் அமைக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ அண்ணன் இகேபி அண்ணன் தான் கண்டிப்பா அமைங்க, பஞ்சலிங்கம் அண்ணன் தான் சொன்னாங்க கண்டிப்பா அமைங்க. அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டை நான் இங்கே இந்த மேடையில் பேசிட்டு அவருக்கு ஒரு அதுல ஒரு துளிதான். அதே மாதிரி திரு வெங்கடேஷ் அவர்கள், அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். எப்பவுமே அண்ணன் மாதிரி அவர் என் கூடவே என்னோட இருந்து பயன்பட்டவர். திரு ராஜா அவர்கள், அவங்க அப்பா வந்து எனக்கு அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ நெருக்கம். அவங்க எனக்கு அவ்வளோ எப்படி சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. எப்பவுமே கடையிலே இருப்பாங்க. திரு பிரகாஷ் அவர்கள், SR செந்தில் அவர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெருக்கம் எனக்கு. நான் அவங்களுடைய அனுபவங்களை எடுத்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு நான் ஒரு சில சமயம் அமைதியா இருக்கிறப்போ நினைப்பேன். அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுக்கு காரணம் இவங்கெல்லாம் தான் நான் நினைக்கிறேன். இன்று நமக்கு ரொம்ப ஒரு ஆசைங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்பவுமே நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா என்னுடைய மனம் நான் அப்படிதான் வச்சிருப்பேன். இப்போ மக்களுக்கு இவ்வளவு துயரம் வருது, எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்துட்டே இருந்துச்சு. மக்களுக்கு இவ்வளவு துயரம் வருது, நம்ம ரோட்டரி சர்வீஸ் பண்றாங்க, கவர்மெண்ட் சர்வீஸ் பண்றாங்க, இருந்தா கூட சந்தோஷம் குறைவா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். எல்லாரும் இந்த சந்தோஷம் முழுமையா கிடைக்கணுங்க மக்களுக்கு. இதுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப ரோட்டரி சங்கம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா அது பத்தாதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. எல்லாரும் இன்பமா இருக்காங்க, எல்லாத்தையும் பொருள் இருக்கு, எல்லாருமே பொருள் சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா இன்பம் கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்ப
அப்போ நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேங்க. நம்ம மூதாதையர்களுடைய பேச்சை வந்து நம்ம இன்னும் லிசன் பண்ணலையோ, நம்ம இன்னும் கேட்கலையோங்கிற எனக்கு ஒரு ஆதங்கம் என்னுடைய மனதில் இருந்துட்டே இருந்துச்சு. என்ன கேட்கல, சரி பார்ப்போம். நான் சிந்திச்சு என்னுடைய மனதில் வச்சுட்டு அதை நான் செயலாக்கமா பண்ணி அதை சொன்னதுதான் இப்போ நான் உங்களுக்கு அனுபவமா சொல்ல போறேன். என்னன்னா, வள்ளுவர் சொல்லியிருக்கான், ஒழுக்கம் உயிரினும் ஒவ்வப்படும் அப்படின்னு. அப்பனா உயிருக்கு மேல ஒழுக்கத்தை வந்து அவர் ஒரு ஸ்டெப் கொண்டு போயிட்டார் வள்ளுவர். அப்போ உயிருக்கு மேலேயா, அப்போ ஒழுக்கம் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு உருவாயிடும். அப்புறம் அடுத்த வர காலகட்டத்தில் பார்க்குறப்ப ஔவையார் வந்தாங்க. அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூன்குருடி செவிலில் நீங்க பிறத்தா இன்னும் அரிது, அதெல்லாம் இல்லாம தான் இருக்கும். ஆனா நம்ம இன்னும் சந்தோஷமா இல்லையே, நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள எண்ணம் அப்படி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம கூன்குருடி செவிலெல்லாம் நமக்கு இல்லை, ஆனா நம்ம இன்னும் சந்தோஷமா இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு, கலியன் பூங்குன்றனார் வர்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றது கேட்கறப்போ நமக்கே ஒரு வியப்பா இருக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாராயிட்டா, ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அதாவது எந்த ஒரு மனிதனாலும் உனக்கு தீங்கும் நன்மையும் தர முடியாது, தீங்கும் நன்மையும் நீ செய்துக்கிட்டாதான். அப்போ இந்த எண்ணங்கள் எல்லாம் என் மனசுல ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டே இருந்து என்னாச்சுன்னா, அடுத்த நாள் நமக்கு கெடுதல் வரவே வராது அப்படிங்கிறது தீர்மானம் ஆயிட்டேன். அப்போ நமக்கு எதனால நன்மை கிடைக்கும்? அப்போ தீங்கும் நன்றும் பிறர வாராய்ன்னு சொன்னாரு. அப்ப நன்றை மட்டும் எடுக்கும். அப்ப நன்றை எடுத்துக்கிட்டா அப்ப நன்மை என்னென்னலாம் இருக்கு இதெல்லாம் எடுத்து தொடர்ந்து பயணம் செய்து வாழ்க்கையில மிக அற்புதமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாங்கிறது தான் இந்த ஒரு அனுபவத்தோட இது. இவ்வளவு அழகா சொல்லியிருக்க அனுபவத்தை எடுத்துக்காம நம்ம நிறைய கஷ்டப்படுறோமோ, நிறைய துன்பப்படுறோம், நிறைய எண்ணங்களை வந்து வீணடிக்கிறோமோன்னு எனக்கு ஒரு இது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்த காலத்தை பத்தி நினைப்பாங்க, நிறைய பேர் எதிர்காலத்தை பத்தி நினைப்பாங்க. யாருமே நிகழ்காலத்துல வாழ்றதே இல்லை. இதுதான் உண்மை. உண்மையா இல்லைங்களா? நான் உண்மையா அதை உணர்றேன். நான் 100% நிகழ்காலத்துல வாழ்றேன். 100%. ஏன் இந்த இன்பம் எனக்கு தொடர்ந்து நிலைத்து இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னா, நான் நிகழ்காலத்தை மட்டும்தான் சிந்திப்பேன், எதிர்காலத்துல யோசிக்க மாட்டேன். பகவத்கீதையில சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சுங்க. என்ன சொன்னார் பகவான் கிருஷ்ணர் வந்து, அம்மாவுக்கு தெரியும், அம்மா நிறைய எனக்கு பாடம் எடுத்திருக்காங்க. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அந்த வார்த்தை தான் எனக்கு மனசுல இன்னும் ஆழமா பதிஞ்சிருந்துச்சு. திடீர்னு உங்களை எல்லாம் பார்க்கணும், அந்த வார்த்தை மறந்துருச்சு. அதனால நிகழ்காலத்துல யார் யாரெல்லாம் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸை வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் நிறைவா வாழ்ந்திருக்காங்க. அவரு நான் என் வேலையை கரெக்டா செய்யறேன், வந்த சரியா அடிக்கிறேன், அது சிக்ஸர் போது போது புகழ் தானாகும். புகழை தேடி நம்ம ஓட வேண்டியதில்லை, பணத்தை தேடி ஓட வேண்டியதில்லை. இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன நினைக்கலாம், இந்த இடத்துல இந்த பணம் வரணும், இந்த இடத்துல இந்த பணம் வரணும், இவர்கிட்ட பணம் வாங்கணும். இதே எண்ணங்கள்லயே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கனால தான் இன்பத்தை தொலைக்கிறோமோன்னு நினைக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு திட்டம் இருக்கு. அதை சரியாக வடிவமைச்சு பிரசன்ஸ்ல நம்ம இருந்துட்டோம்னா வாழ்க்கை அழகாக இருக்கும். இந்த செய்தியை எப்படியாவது உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறது என்னுடைய ஆழமான எண்ணம். இதனாலதான் நம்ம நிறைவா வாழ முடியும். துன்பங்கள்ல இருந்து ஒவ்வொரு மனிதனும் விடுபடணும் அப்படின்னா இந்த செயலை நம்ம தொடர்ந்து கண்டிப்பா செய்தாகணும். என்னோட அடுத்த ஏவி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னுடைய இலக்கு, என்னுடைய நோக்கம், இந்த வாழ்க்கையின் பயன் என்ன. நான் சந்தோஷமா இருந்துட்டேன், மற்றவங்களுக்கு இந்த சந்தோஷத்தை இந்த சபையில நான் பகிர்ந்துக்கிட்டேன். இதை நான் எப்படி மக்களுக்கு, ஒரு எளிய மக்களுக்கு எப்படி கொண்டு போகணும். இப்போ எளையத்தூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்க ஒரு வயதான மூதாட்டிக்கு ஒரு மருத்துவ வசதி இல்லைங்க. மருத்துவ வசதி முன்னால கொடுக்க முடியல. அந்த பெண்மணி கேன்சரால இறந்து போறாங்க. என் கண்கூடாக பார்க்கறது. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இப்பதான் வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கேன் பண்ணணும்னா 50,000 rupees. ஒரு பெரிய பெரிய ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பெட் ஸ்கேன் பேர், நீங்க கூகுள்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 50,000 ரூபாய் வாங்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா புதிதாக ஒரு இன்னொரு இதோட சேர்ந்து 11,000 ரூபாய்க்கு அது பண்றாங்க. அப்பதான் இந்த கேன்சரை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. கண்டுபிடிக்க முடியும்னு எப்போ நம்ம எல்லாம் 4வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ்ல தான் போய் கேன்சரை கண்டுபிடிக்கும். இப்போ இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆசையா யோசிச்ச ஒரு விஷயம். அதுதான் உங்களுக்கு ஏரியா வரப்போகுது.
ப்ளீஸ் ஏவியை நீங்கள் கொஞ்சம் போடலாம். அந்த இதை அப்படியே தரமான கல்வியை கொடுத்தாங்க அந்த குழந்தைங்க அவங்க சம்பாதிச்சுவாங்க, நமக்கு யாரும் சம்பாதிச்சு கொடுத்தாங்க. இதே நோக்கத்தினால தான் இந்த ஏவியை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து 6000 crore. அதாவதுங்க ஒவ்வொரு தாலுக்காவிலும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கே பார்க்குறவங்க எல்லாமே இங்கே 90% இங்கே க்யூர் பண்ணிடும். இங்கே சரிப்படுத்த முடியாத எல்லாமே மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த மாவட்டத்துக்கு அனுப்பிச்சு அங்கேயும் குணப்படுத்தி மீண்டும் அவங்க திரும்பி வரணும். இதுக்கு எல்லாருமே நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது நான் செய்வேன். மனிதனோட வாழ்க்கை 3665 நாள் அந்த இலக்கு தான் என்னுடையது. இந்த 3665 நாள் அப்படின்னா எவ்வளோன்னா 100 வருஷம் வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த கால்குலேஷன். அந்த 100 வருடத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு தரமான மக்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரியை கண்டிப்பாக கொடுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதுக்கு எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிங்க. பிரபஞ்சம் வந்து எனக்கு கண்டிப்பாக அந்த பணத்தை கொடுக்கும். நான் 100% இந்த ப்ராஜெக்டை செய்வேன். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம தனசேகர் எங்க ஓல்டு டிஜி சார் பாஸ் டிஜி சொல்றாரு, நீங்க ப்ராஜெக்டை ரெடி பண்ணுங்க, பணம் தானா வரும்னு சொல்றாரு. அதான் நான் ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டு அவர் சொன்ன மாதிரி பணம் தானா வந்துடும், கண்டிப்பா வரும். பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும். எத்தனையோ ஏழை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள தாகமா இருந்துகிட்டே இருக்கு. இது கண்டிப்பா நிறைவேறணும். உங்களோட பிரார்த்தனையால் அது நிறைவேறணும்னு சொல்லி நன்றி வணக்கம் குறிப்பிடுகிறேன். கரெக்டாக இருக்கும். அதான் சார் பலவரோடு நான் படித்தேன். உங்கள் மனசாட்சி ஒரு நல்ல நண்பன், அதற்கு அடிக்கடி செவிமடுக்கும் நல்ல நண்பர் நீங்கள். கிளாப் பண்ணலாம்.